Hello Government Officers, welcome to Virucham TNPSC. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா 30 டேஸ்க்கான லாஸ்ட் 30 டேஸ்க்கான ரிவிஷன் பிளான் எப்படி பண்றது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க அந்த ஏப்ரல் 30 வரைக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ ஃபுல்லா அதை படிச்சிருங்க ஓகேங்களா. அட்லீஸ்ட் வந்து மே 5 குள்ள நீங்க படிக்கிறதெல்லாம் படிச்சு முடிச்சிருங்க. மே 5க்கு மேல நீங்க இருக்கிற அந்த லாஸ்ட் 30 டேஸ் அந்த 1 மந்த்ல வந்து நீங்க ஃபுல்லாவே நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் நீங்க ரிவிஷன் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க ரிவிஷன் பண்ணா மட்டும் தான் படிச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நீங்க படிச்சுட்டு நீங்க ரிவிஷனே பண்ணாமல் போயிட்டீங்க இல்லை லாஸ்ட் ஒரு 10 டேஸ் வந்து ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸாமில் இதுவா அதுவா அந்த 2 ஆப்ஷன் நீங்கள் எலிமினேட் பண்ணிடுவீங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 2 ஆப்ஷனில் இது போடுறதா அது போடுறதான்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறது மே 5 வரைக்கும் வச்சுக்கோங்க. மே 5க்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ரிவிஷன் தான் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து 30 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் கிடையாது, 30 டேஸ்க்கான ரிவிஷன் பிளான். ஆல்ரெடி படித்ததை இந்த 30 நாள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அப்படின்றது மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த 30 டேஸில் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா மொத்தம் 4 வீக் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நீங்கள் 6வது 7வது நியூ தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி ஒரு 2 தடவை 3 தடவை படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 6th டேர்ம் வந்து ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதை ரிவிஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஜஸ்ட் 4 மணி நேரம் ஆகும். ஒரு 7க்கு வந்து நீங்கள் ஒரு 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷத்துக்குள்ளே ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டேர்ம் ஃபுல்லாகவே 1.5 மணி நேரத்தில் நீங்கள் ரிவிஷன் பண்ணிடலாம். அதிகபட்சம் நீங்கள் ஒரு டேர்மை 1.5 மணி நேரத்துக்குள்ளே ரிவிஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அப்போது நீங்கள் இந்த 1 வீக்கை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா காலையில் ஃபுல்லாக, அதாவது காலையில் ஒரு 3 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழுக்குன்னு ரிவிஷன் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபுல் ஹார்ஸுமே நீங்கள் என்னென்னா ஜிஎஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ அப்போது 6-7 வந்து நீங்கள் எப்பயுமே தமிழ் நல்லா படிச்சிருந்துருப்பீங்க. ஸோ அப்போ ரிவிஷன் டைம் வந்து தமிழுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் தமிழுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6-7 காலையில் வந்து டைமிங் எடுத்துக்கோங்க, ஒரு 3 hours எடுத்துக்கோங்க. இந்த 7 நாள் 6-7 நியூ தமிழ் வந்து முடிச்சிருங்க. அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய டைம்ஸில் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் 2 சின்ன சப்ஜெக்ட் அப்படி நீங்கள் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும். எடுத்தோடனே நாங்கள் 3 பெரிய சப்ஜெக்ட் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த 1 வீக்குள்ளே உங்களால் வந்துட்டு எல்லா பெரிய சப்ஜெக்ட்டும் முடிச்சு கடைசியில் சின்ன சப்ஜெக்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா சிரமமாக இருக்கும். ஸோ இப்போ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்றது, ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு பெரிய சப்ஜெக்ட் 2 சின்ன சப்ஜெக்ட் எடுத்து ரிவிஷன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ மொத்தம் 7 டேஸ் இருக்குது அப்படின்னா இந்த பெரிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் எடுத்துக்கோங்க, இதுக்கு 2 நாள் எடுத்துக்கோங்க, இதுக்கு 2 நாள் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் டேஸ் கிடைக்குது. நீங்கள் வந்து இது படிக்கிறதுக்காக சொல்லுனா ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த 10th இருக்கக்கூடிய 3 லெசன் 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு ஜஸ்ட் ஒரு ஓட்டுறீங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் மட்டும் ரிவிஷன் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் 10th இருக்கக்கூடிய அந்த 7 லெசன் அவ்வளோதான். எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 11th இருக்கக்கூடிய அந்த 5 லெசன், 12th இருக்கக்கூடிய ஒரு 5 லெசன். ஸோ டோட்டலாகவே இதில் ஒரு 12 லெசன் வரும், இதில் ஒரு அந்த 7 லெசன் வரும், இதில் டோட்டலாக ஒரு 15-16 லெசன் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு பெரிய சப்ஜெக்ட் 2 சின்ன சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் செகண்ட் வீக் ரிவிஷன் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா 8th 9th 10th புக் ஓகேங்களா. ஸோ இந்த 8th 9th கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. 10th பாதி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. 10th 9 ஏழு இருக்குது அப்படிங்கும்போது 4 ஏழு ஃபஸ்ட் வீக்குக்கும் அடுத்த வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th இருக்கக்கூடிய ரிமைனிங் வீக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. செகண்ட் வீக்கில் வந்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 2 பெரிய சப்ஜெக்ட், அதாவது என்னன்னா இதில் யூனிட் 8 எதுக்கு இந்த 2 பெரிய சப்ஜெக்ட் கொடுத்துருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் படிக்கும் போதே உங்களுக்கு யூனிட் 8 அப்படின்றது பாதி கவர் ஆயிரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த அதாவது யூனிட் 8 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தொல்லியல்னு பிரியும், 2வது இலக்கியம்னு பிரியும், 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வரலாறுன்னு பிரியும். அந்த தமிழக வரலாறு நீங்கள் ஃபுல்லாகவே அந்த ஐஎன்எம்ல படிச்சு முடிச்சிருவீங்க ஓகேங்களா. அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், அதுக்கப்புறம் திமுக அதிமுக, தமிழக போராட்டத்தில் பெண்களின் பங்கு, ஸோ இதெல்லாம் அண்ணா பெரியார், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியலாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியலும் விருச்சம் டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது ஓகேங்களா. மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி. ஸோ அதிலேயே உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருந்துருக்கேன். ஸோ நான் அதை தான் படிச்சிருந்தேன். அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு சில நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா. அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்து எது அதிகமாக கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு வச்சு அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் 4க்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலே எனாஃபாக இருக்கும். அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியலோட பிடிஎஃப்பும் நான் வந்து டெலகிராம் சேனல், அதாவது விருச்சம் டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் சேனல் அதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த டெலகிராம் சேனலோட லிங்க்கையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. அண்ட் இலக்கியம் பார்ட்டு 2வது பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கியம் பார்ட்டு. அண்ட் இந்த இலக்கியம் பார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி 6th 12th வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு படித்ததுலேயே கவர் ஆயிரும். ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இலக்கியம் பார்ட்டில் கவர்மெண்ட் மெட்டீரியல் தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆழ்வார்கள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து யாரை
பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் திருநாவுக்கரசர், அப்புறம் திருஞான சம்பந்தர், ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது இவங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில கண்டென்ட் மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ரொம்ப முக்கியம் வந்து திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், சுந்தரர். ஸோ இந்த 4 பேரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் தயவு செஞ்சு அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் தமிழில் வந்து படிச்சுட்டு போயிருங்க. ஓகேங்களா? அந்த மெட்டீரியலும் வந்து டிஎன்பிஎஸ்சி, அதாவது நம்மளோட விருச்சம் டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியலில் இருக்குது. ஓகேங்களா? தொல்லியல் பார்ட்டு, தொல்லியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீழடியை மட்டும் நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா போதும். கீழடி ரிலேட்டடாக இப்போ ரீசன் கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி தொல்லியல்லாம் உங்களுக்கு பெருசாக வந்து கொஷின் வந்து புக்கில் இருந்து வராது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் கரெக்டாக ரிவிஷன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த இடஒதுக்கீடு சமூக நீதினு ஒரு லெசன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இண்டெக்ஸஸ் நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நான் கண்டிப்பாக அந்த May 1க்கு அப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு இண்டெக்ஸஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸில் எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டுறேன். அண்ட் ரீசெண்ட் ஸ்கீம்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ யூனிட் 9க்கு இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ செகண்ட் வீக் இந்த 3 இதை மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது அந்த இடஒதுக்கீடு லெசன், சமூக நீதி லெசன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த தமிழக புவியியல், தமிழக பொருளாதாரம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடியே வந்துட்டு ஃபஸ்ட் வீக்லேயே நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க. தமிழக புவியியல் அப்படிங்கும்போது ஜாகிரஃபிலே வந்துடும். தமிழக பொருளாதாரம்ங்கிறது எக்கனாமிக்ஸில் வந்துடும். ஸோ யூனிட் 9க்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த சமூக நீதி அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும், தமிழகத்தின் அரசியல் சிந்தனைகள்னு ஒரு லெசன் இருக்கும், தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி. ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஒரு 3 லெசன் தான் வரும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் 8th 9th 10th தமிழ். ஓகேங்களா? 8th 9th தமிழ் வந்து முடிச்சிருங்க. 10th ஒரு 4 இயல் படிக்கிற மாதிரி இருக்கும். டைம் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த 2 வீக்கை வந்து கன்சாலிடேட் பண்ணிக்கோங்க. 2 வீக்கில் நான் தமிழ் வந்து 10th வரைக்கும் முடிச்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் தமிழ் வந்து படிக்க முடியுதோ அவ்வளோ தூரம் நீங்கள் தமிழ் படிச்சுக்கோங்க. ஆனால் காலையில் ஒரு 4 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிமைனிங் ஜிஎஸ்க்கு ஒதுக்கிடுங்க. ஓகேங்களா? அடுத்து வீக் 3ல் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 10th பேலன்ஸ் வச்சுருந்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த லெசனும் 11th 12th இருக்கக்கூடிய எது கவர் ஆகுதோ அதை மட்டும் படிங்க. எல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 அந்த பத்தாது, டைம் வந்து பத்தாது. 11வது 12வது புக் வந்து நீங்கள் படிக்கிறீங்க, தமிழ் படிக்கிறீங்கன்னா எல்லாமே நான் படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு டைம் சத்தியமாக பத்தவே பத்தாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், என்ன படிக்கணுமோ அதை மட்டும் படிங்க. ஓகேங்களா? ஸோ எது தேவையோ அதை மட்டும் படிங்க. எது தேவைன்றதும் நான் சொல்லியிருந்திருப்பேன், நீங்கள் ஆல்ரெடி அதையும் படிச்சிருந்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஓல்டு தமிழில் 6th to 10th வரைக்கும். ஓகேங்களா? 6th 10th வரைக்கும் வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அதில் 9th and 10th மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா? அடுத்து இதை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும். ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது படிக்கணும் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் வந்து நல்லா படிச்சிடணும். ஓகேங்களா? 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த 5 யூனிட், அதாவது டெல்லி சுல்தான், முகல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மராத்தியர்கள், சிந்து சமவெளி நாகரிகம் வந்து 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். ஸோ இது மட்டும் குப்தர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த 5 டைனஸ்டி மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th நல்லா படிச்சிருங்க. 11th வந்து ஒன்ஸ் கிளான்ஸ் விட்டுருங்க. பட் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து 7th வரும். ஓகேங்களா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 9th and 10th இருக்கக்கூடிய அந்த 14 லெசன் மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓகேவாக இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து இந்த 21 டேஸ்லேயே நீங்கள் ரஷ்அப் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த 30 நாள் ஒரு ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா பத்தாமல் இருக்கும். ஸோ இந்த 30 நாள் அவசரமாக நீங்கள் 21 நாளுக்கு ஒரு ரிவிஷனும், அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 9 நாளுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணிட்டீங்க. அதாவது அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 9 நாளில் எதெல்லாம் வந்து ஸ்கோரபிள் ஏரியாவோ அதை ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக உங்களால் வந்து கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 175 கொஷினுக்கு மேலே போட்டுற முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் சொல்கிறேன், எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 12-13 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ரிவிஷன் கொண்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காம்படிஷன் ஹெவி ஆகிட்டே இருக்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ எல்லா நாளுமே நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா மதியமோ இல்லை உங்களுக்கு எந்த நேரம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ 1 மணி நேரம் சிஏவும் 1 மணி நேரம் மேக்ஸும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் கடைசி இருக்கக்கூடிய அந்த 7 நாள். ஓகேங்களா? அந்த 7 நாளை எப்படி பிரிக்கணும்? கடைசி நாள், அதாவது 9ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படிங்கும்போது 1ஆம் தேதியிலேருந்து அந்த 8 நாள் நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றது தான் உங்களுக்கு அந்த 9ஆவது நாளில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கடைசி அந்த 9ஆம் தேதி ஜூன் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னா 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த 8 நாள் எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த 8 நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி கொண்டு போகலான்னா, நீங்கள் அந்த தமிழுக்குன்னு ஒதுக்கிடுங்க. ஓகேங்களா? தமிழ் ஃபுல்லாக ஒதுக்கிடுங்க. 8 நாள் இருக்குது அப்படிங்கும்போது 3 நாள் ஃபுல்லாக தமிழை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள். 3-4 நாள் நீங்கள் ஃபுல்லாக தமிழ் மட்டும் ரிவிஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறதுல ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ன்றது இந்த இடத்துல என்னென்னா யூனிட் 8 பாலிட்டி, ஐஎன்எம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து சயின்ஸு.
ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோரிங் சப்ஜெக்ட் ஓகேங்களா. ஸோ ஸ்கோரிங் சப்ஜெக்ட் வந்து இதுதான். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்டில் இம்பார்ட்டண்ட்டான இருக்க லெசன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த 4 லெசன் நான் படிக்கிறதுக்கு இதாக இருக்குது அப்படிங்கும்போது எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் மட்டும் ஓகேங்களா, அந்த 100 லெசன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை மட்டும் திருப்பி பாருங்கள். ஏன்னா நீங்கள் அந்த லாஸ்ட்டு 7 days 8 days பண்ணுறதுக்கான பலன் தான் உங்களுக்கு அந்த 9வது நாளில் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த 9 நாள் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் படித்து ரிவிஷன் பண்ணதை அந்த 9 நாள் கரெக்டாக டக்குன்னு ஒரு கிளான்ஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை தான் நீங்கள் பண்ணணும். அண்ட் கடைசி 2 நாள் எதுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதாவது அந்த 8 days இருக்குது அப்படிங்கும்போது 5 days 6 days நீங்கள் இதுக்கு எடுத்துகிட்டு கடைசி இந்த ரிமைனிங் 2 நாள் வந்து கரண்ட் அஃபர்ஸும் அண்ட் அதுக்கப்புறம் மேக்ஸுக்கும் அதிகமான ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு கரண்ட் அஃபர்ஸ்லேருந்து ஒரு 5 கொஷின் வரும் ஓகேங்களா, 5 to 8 கொஷின் வருது அப்படிங்கும்போது நீங்கள் அது வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் போக முடியாது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, கரண்ட் அஃபர்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் இது வரைக்கும் என்ன கோத்ரூ பண்ணி வச்சுருக்கீங்களோ, அதுக்கப்புறம் நான் ஸ்கீம்ஸ் மற்றதெல்லாம் போடுறேன் அப்படிங்கும்போது அதை பார்த்து வச்சுக்கோங்க. மந்த்லி கரண்ட் அஃபர்ஸ் நீங்கள் இது வரைக்கும் என்ன கரண்ட் அஃபர்ஸ் பார்த்துருப்பீங்களோ அதை ஜஸ்ட் ஒன்ஸ் கிளான்ஸ் விட்டுருங்க. மேக்ஸ் வந்து ஒரு 2-3 கொஷின் ஆச்சு சும்மா போட்டு பாருங்கள் ஓகேங்களா. இல்லைனா ஃபார்முலாஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கடைசி 2 நாள் சிஏக்கும் மேக்ஸுக்கும் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. உங்கள் மைண்டை வந்து கடைசி 2 நாள் வந்து கரண்ட் அஃபர்ஸ்க்கும் மேக்ஸுக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி இதை மட்டும் நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கன்ஃபார்ம் நீங்கள் வந்து 175+ ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி வந்து கரண்ட் அஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ 9ஆம் தேதி எக்ஸாம்னா 1ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி சுரேஷ் அகாடமிலேருந்து ஒரு பிபிடி ஒன்று போடுவாங்க ஓகேங்களா. அதாவது இந்த 6-7 மாதத்தில் ரொம்ப 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 முக்கியமான நிகழ்வுகளை பிபிடியாக வந்து ப்ரெசன்டேஷனில் வந்து போட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து மறக்காமல் வந்து பார்த்துட்டு போயிருங்க. கண்டிப்பாக இந்த 5-8 கொஷினில், அதாவது 5லேருந்து 8 கொஷின் கேட்குறாங்கன்னா 4 கொஷின் வந்து அந்த பிபிடியிலேருந்தே வந்துடும் ஓகேங்களா. ஸோ நான் எப்பயுமே அதுதான் ஃபாலோ பண்ணுவேன். என்னன்னா, நான் எப்பயும் போல் வந்துட்டு கரண்ட் அஃபர்ஸ் வந்து டெய்லி 1 hour அப்படின்றது படிச்சுட்டு கடைசியாக வந்து அந்த லாஸ்ட் 2 days என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சுரேஷ் அகாடமியில் வந்து இந்த மாதிரி ஒரு பிபிடி வந்து 1 week முன்னாடியே போட்டிருந்துருப்பாங்க ஒன்று. 2வது வந்து சந்தோஷ் மணி அகாடமி சேனல்லையும் வந்து ரொம்ப முக்கியமான இருக்க கரண்ட் அஃபர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நான் படித்ததை வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு, நான் படித்ததை ரிவிஷன் பண்ண டைம் இல்லைனாலும் இந்த சுரேஷ் அகாடமியும் சந்தோஷ் மணி அகாடமியும் வந்து ஒரு ஒன்ஸ் க்ரோத் த்ரூ பண்ணிட்டு போயிடுவேன். என்னால் அந்த 8 கொஷினுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 கொஷின் இல்லை 5 கொஷின் என்னால் ஈஸியாக போட முடியும் ஓகேங்களா. மற்றது நான் எலிமினேஷன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ நான் அதனால் சொல்கிறேன், அந்த பிபிடி தயவு செஞ்சு ஒன்ஸ் நான் பார்த்துட்டு போயிருங்க. அந்த பிபிடியும் வந்து ஒன்ஸ் டெலகிராம் சேனலில் அவங்க வந்து யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சுரேஷ் அகாடமி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அதோட மெட்டீரியலையும் நான் உங்களுக்கு அந்த விருச்சம் டிஎன்பிஎஸ்சி சேனலையும் விருச்சம் டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல் சேனலையும் வந்து நான் போட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு வீடியோஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் அதுக்கேற்ற வீடியோஸ் வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா. தேங்க்யூ.